This is class 10, CBSE, The Rise of Nationalism in Europe, Subtopic Romanticism, Part 9 in Tamil. The Romantic Imagination and National Feeling. இங்கே ரொமான்டிக் இமேஜினேஷன் அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரி மேலே ஒரு அஃபெக்ஷன், ஒரு லவ், எமோஷன்ஸ், இது எல்லாத்தையும் கொண்டு வர்றது தான் இந்த ரொமான்டிக், அதாவது ரொமான்டிசிசம். நம்மளுடைய அந்த ஆர்ட், இந்த போயட்ரி, இந்த ஸ்டோரிஸ், ஃபோக் மியூசிக், ஃபோக் டான்ஸ், இது எல்லாமே இது மூலயமா ஒரு நேஷ்னல் ஃபீலிங்கை கொண்டு வர்றது. இதுதான் நேஷ்னல் ஃபீலிங். த டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷ்னலிசம் டிட் நாட் கம் அபவுட் ஒன்லி த்ரூ வார்ஸ் அண்ட் டெரிட்டோரியல் எக்ஸ்பென்ஷன். ஒரு நேஷ்னலிசம் அப்படின்றது இந்த தேசபக்தி, இந்த தேசப்பற்று, இதனுடைய டெவலப்மெண்ட் ஒரு வார் மூலியமாவோ, அதாவது போர்கள் மூலியமாவோ, இல்லை டெரிட்டோரியல் எக்ஸ்பென்ஷன், தன்னுடைய டெரிட்டரி, தன்னுடைய ரீஜியனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனால, விரிவுபடுத்துறதுனால மட்டுமே அது டெவலப்மெண்ட் ஆகாது, மட்டுமே டெவலப்மெண்ட் ஆகாது. அப்போ என்ன வேணும் அப்படின்னா கல்ச்சர். அந்த ரீஜியனுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும், அந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும். அந்த கல்ச்சர் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. கிரியேட்டிங் த ஐடியா ஆஃப் த நேஷன். ஒரு நேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த கல்ச்சர் முக்கிய பங்கு வகிக்குது. லைக் ஆர்ட், போயட்ரி, ஸ்டோரிஸ், ஃபோக் ஸ்டோரிஸ், மியூசிக், ஃபோக் மியூசிக் ஹெல்ப் எக்ஸ்பிரஸ் அண்ட் ஷேப் நேஷ்னலிஸ்ட் ஃபீலிங்ஸ். இது மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக இந்த நேஷ்னலிஸ்ட் ஃபீலிங்ஸ் கொண்டு வரத்துக்கு மிக முக்கியமாக இந்த கல்ச்சர் இருக்குது. Let us look at romanticism, a cultural movement. Romanticism na enna? A cultural movement which sought to develop a particular form of nationalist sentiment. நம்ம romanticism அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அப்படின்னா ஒரு கல்ச்சுரல் மூமெண்ட். இங்கே கல்ச்சுரல் மூமெண்ட் அப்படின்னா அந்த கண்ட்ரி இல்லைன்னா அந்த ரீஜியனுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் சில கல்ச்சர்ஸ் இருக்கும். லாங்குவேஜாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், போம் அதாவது போயட்ரியாக இருக்கட்டும், அந்த கண்ட்ரிக்குன்னு சில ஃபோக் ஸ்டோரிஸ் இருக்கும். இது எல்லாமே இந்த நேஷ்னலிஸ்ட் சென்டிமெண்ட்டை உண்டாக்கும். அதை டெவலப் பண்ணும், பர்டிகுலராக டெவலப் பண்ணும். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ரொமான்டிக் ஆர்டிஸ்ட் அண்ட் போயட்ஸ் generally criticized the glorification of reason and science and focused instead on emotions, intuition and mystical feelings. ரொமான்டிக் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அதாவது பெயிண்ட் பண்ணுறவங்க, பெயிண்டர்ஸ், அவங்க அண்ட் போயட்ஸ், இவங்க ஜெனரலாகவே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா க்ளோரிஃபிகேஷன் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் கொண்டு வர்றது. இந்த ரீசன் அண்டு சயின்ஸ் இருக்கு இல்லையா, கண்ட்ரிக்குன்னு அந்த ரீசன், அதாவது காரணம், மற்றும் இந்த சயின்ஸ், அறிவியல், ஸோ இதை மிகப்படுத்தி காட்டுறது, அதாவது மகிமைப்படுத்தி காட்டுறது. க்ளோரிஃபை அப்படின்னா மகிமைப்படுத்தி காட்டுறது, இல்லை மிகைப்படுத்தி காட்டுறது. இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. கண்ட்ரியை ரொம்ப பெருமையாக பேசணும், ஒரு பெருமையாக கொண்டு வரணும் அப்படின்னா அந்த கண்ட்ரியோடைய இந்த ரீசன் அண்ட் சயின்ஸ் மட்டும் கிடையாது. அப்போது எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கு எமோஷன்ஸ், அந்த கண்ட்ரி மேலே இருக்கக்கூடிய நமக்கு உண்டான சென்டிமெண்ட்ஸ், சில உணர்ச்சிகள். இன்ட்யூஷன் அப்படின்னா உள்ளுணர்வு, உள்ளுக்குள்ளேருந்தே வரணும் அந்த ஃபீலிங்ஸு. ஒரு பீப்புளுடைய உள்குள்ளேருந்து, உள் மனதுக்குள்ளே இருந்து இது நம்ம கண்ட்ரி, நம்ம கல்ச்சர், நம்ம லாங்குவேஜ், நம்ம மியூசிக் அப்படின்ற அந்த எண்ணம் வரணும். அதே மாதிரி இந்த மிஸ்டிக்கல் ஃபீலிங்ஸ், அதாவது விசித்திரமான ஒரு உணர்வு நம்ம கண்ட்ரி மேலே, ஒரு கல்ச்சர் மேலே ஒரு உள்ளுணர்வு. இதை தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால தான் இந்த ரொமான்டிசிசமே வரும். இந்த கல்ச்சுரல் மூமெண்ட்டில் முக்கியமாக பங்கு வகிக்கிறது யார் அப்படின்னா இந்த ஆர்டிஸ்ட்டும் இந்த போயட்ஸும் தான். தன்னுடைய சாங்ஸ் மூலியமாக இந்த ஃபீலிங்ஸை கொண்டு வருவாங்க அவங்களுடைய கண்ட்ரி மேலே, அவங்களுடைய கல்ச்சர் மேலே. அப்போ தான் அதை படிக்கும்போதோ பாடும்போதோ ஒரு ஃபீல் வரும். அதுதான் நேஷ்னலிஸ்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆர்டிஸ்ட். அப்போல்லாம் வார் அதிகமாக நடக்கும். அந்த வார்னால் பீப்புள்ஸுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க,
அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெயிண்டிங்ஸில் வந்து அதை தத்ரூபமாக வரைவாங்க. ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இமேஜினேஷனில் அதை வந்து வரைவாங்க. அதை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் வரும், ஒரு உள்ளுணர்வு சொல்லும். நம்ம மக்களுக்கு, நம்ம பீப்புளுக்கு நமக்கு அகெயின்ஸ்டாக அப்படி பண்ணுறாங்களா? உடனே என்ன வரும்? நமக்குள்ள ஒரு நேஷ்னலிஸ்ட் ஃபீலிங் வரும். நம்ம அவங்கள எதிர்த்து போராடுவோம். அந்த ஃபீலிங்கை கொண்டு வரணும். இதுதான் வந்துட்டு நேஷ்னலிஸ்ட் ஃபீலிங்கே தவிர இதை தான் வந்து ரொமான்டிசிசம் ஆர் ரொமான்டிக் ஃபீலிங் ஆர் ரொமான்டிக் இமேஜினேஷன். அதை தவிர சும்மா ஒரு கண்ட்ரியுடைய ரீசன் அண்டு சயின்ஸை மட்டும் க்ளோரிஃபை பண்ணுறது கிடையாது. அதுக்கு பதிலாக இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. Their effort was to create a sense of a shared collective heritage, a common cultural past as the basis of a nation. ஒரு நேஷன் அப்படின்றதுக்கு பேசிஸ் எதை கொண்டு வரணும் அப்படின்னா a sense of shared collective heritage, அதாவது கூட்டு பாரம்பரியம். ஒரு நேஷன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஆர்ட், ஃபுட், மியூசிக், ஓகே, இது எல்லாமே வந்து கலெக்டிவ் ஹெரிட்டேஜ். காமன் கல்ச்சர் என்ன இருக்குது, நம்மளுடைய பாஸ்டில் நம்மளுடைய கல்ச்சர் என்ன, நம்மளுடைய காமன் கல்ச்சுரல் பாஸ்ட்டை தான் வந்துட்டு இந்த ஆர்டிஸ்ட்டும் போயட்ஸும் தன்னுடைய எஃபர்ட் மூலயமா இந்த கலெக்டிவ் ஹெரிட்டேஜை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பெயிண்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த பெயிண்டிங் கீழேயே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. த மெசாக்கர் அட் சியாஸ். சியாஸ் அப்படின்றது ஒரு ஐலண்ட். இது வந்து க்ரீக்குடைய ஐலண்ட். இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். த க்ரீக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் யார் இருக்குன்னா இந்த ஆட்டோமன் எம்பையருக்கும் இந்த க்ரீக்ஸ்க்கும். அந்த வாரில் அவங்க வந்து இண்டிபெண்ட் கண்ட்ரியாக வந்து ஆயிடுறாங்க. இந்த ஆட்டோமன் எம்பையர் அப்படின்றது டர்க்ஸ். அந்த வாரில் என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து சொல்லக்கூடிய பெயிண்டிங் தான் இது. இந்த பெயிண்டிங்கை வந்து பெயிண்ட் பண்ணவர் ஒரு ஃப்ரெஞ்ச் பெயிண்டர். அவருடைய பேர் வந்து எகுனே டெலோக்ராய்ஸ். இந்த பிக்சர் வந்து 1824 வந்து வரைஞ்சிருக்காங்க இந்த ஃப்ரெஞ்ச் பெயிண்டர். இவர் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ரொமான்டிக் பெயிண்டர்ஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்சன் இவர். இந்த பெயிண்டிங் வந்து ஒரு ஹியூஜ் பெயிண்டிங். ஒரு அதனுடைய மெஷர்மெண்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. 4.19 மீட்டர் இன்ட்டு 3.54 மீட்டர் வரைக்கும் பெரிய ஒரு பெயிண்டிங் இது. இந்த வாரில், இந்த க்ரீக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நடந்துச்சு இல்லையா, அந்த வாரில் 20,000 க்ரீக்ஸ் வந்து இறந்துடுறாங்க. அந்த வாரில் தேவர் கில்டு பை டர்க்ஸ், அதாவது ஆட்டோமன் எம்பையர், அவங்க தான் டர்க்ஸு. அவங்களால 20,000 க்ரீக்ஸ் வந்து கொண்டுடுறாங்க. எங்கன்னா த ஐலண்ட் ஆஃப் சியாஸ். அதனால தான் இந்த பெயிண்டிங்குடைய டாப்பிக்கே வந்து மசாக்கர் அட் சியாஸ். அப்படியே குரூப்பாக படுகொலை செய்யப்படுறாங்க அவங்களைய. இதை வந்து இந்த இன்சிடெண்ட்டை வந்து ட்ரமாட்டைசிங்னா தன்னுடைய இமேஜினேஷனில் தன்னுடைய கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிற்க வைக்கிறது, அதாவது த்ரூ த பெயிண்டிங். அதுதான் வந்து ட்ரமாட்டைசிங் இந்த இன்சிடெண்ட்டை. முக்கியமாக இந்த பிக்சரில் இவர் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாரு, இந்த பிக்சர் மூலிமா என்ன நேஷ்னலிசம் ஃபீலிங் வருது அப்படின்னா இந்த சஃபரிங் ஆஃப் விமன் அண்ட் சில்ட்ரனை கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறார். பார்த்திங்களாலே தெரியும், விமன், இந்த சின்ன குழந்தைங்க பாருங்கள், ஓகே, இவங்கெல்லாம் வந்துட்டு அழுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அந்த வாரில் அவங்களுடைய ஃபாதர், அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ், ஓகே, இவங்கெல்லாம் வந்து இறந்துருக்காங்க, சில பேர் அடிபட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்து இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு குழந்தைக்கு அப்பா இறந்துட்டாருன்னா எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஒரு உமனுக்கு அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த ஃபீலிங்ஸை இந்த பெயிண்டிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபீலிங்ஸ் இன்னும் அதிகமாகணும் அப்படின்றதுக்காக ஹி யூஸ்ட் விவிட் கலர்ஸ். விவிட் கலர்ஸ் அப்படின்னா போல்ட் அண்ட் பிரைட் கலர்ஸ். ரொம்ப தெளிவாக இருக்கும் அந்த பிக்சர், ரொம்ப கிளாரிட்டி. அதே மாதிரி கலர் வந்து ரொம்ப பிரைட்டாக எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய கலர்ஸை தான் இவர் வந்து பண்ணியிருக்காரு, யூஸ் பண்ணியிருக்கார். இதை பார்த்த உடனே எல்லாருக்கும், பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு சிம்பத்தி, அதாவது ஒரு அனுதாபம் ஏற்படும். முக்கியமாக இந்த க்ரீக்ஸ் மேலே, பாவம் இந்த க்ரீக்ஸ் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. யாருக்குன்னா
டர்க்ஸ்கோனா. ஸோ அந்த டர்க்ஸுக்கு எதிர்த்து எல்லாருமே வந்து நிற்பாங்க, அவங்கள எதிர்த்து வந்து போராடுவாங்க. ஸோ அந்த ஃபீலிங்ஸை கொண்டு வரணும். அதுக்கு உண்டான பெயிண்டிங் தான் இது. இந்த மாதிரி பெயிண்டிங்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரொமான்டிசிசம். ஓகே. அதர் ரொமான்டிக்ஸ் such as the German philosopher Johann Gottfried Herder 1744 to 1803 claimed that true German culture was to be discovered among the common people, that is das Volk. இப்போ ஜெர்மன் ஃபிலாசபர் ஜோகன் காட்ஃப்ரைட் ஹெட்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு உண்மையான ஜெர்மன் கல்ச்சர் இதை யார்கிட்ட இருந்து நம்ம டிஸ்கவரி, யார்கிட்ட இருந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஒரு காமன் பீப்புள், ஜெர்மனை சேர்ந்த ஒரு காமன் பீப்புள் கிட்ட இருந்து தான் நம்ம இதை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். இந்த காமன் பீப்புள் அப்படின்றவங்க தான் டஸ்வோக். டஸ்வோக் ஜெர்மன் லாங்குவேஜ், டஸ்வோக்னா காமன் பீப்புள் அப்படின்னு அர்த்தம். காமன் பீப்புள் கிட்ட இருக்கிறது தான் ஜெர்மன் கல்ச்சர் அப்படின்னு இந்த ஜெர்மன் ஃபிலாசபர் ஜோகன் காட்ஃப்ரைட் ஹெட்டர் சொல்கிறார். இட் வாஸ் த்ரூ ஃபோக் சாங்ஸ், ஃபோக் போயிட்ரி அண்ட் ஃபோக் டான்சஸ் that the true spirit of the nation, that is Volksgeist, was popularized. அதுவும் இல்லாமல் இது எது மூலிமா அப்படின்னா ஃபோக் சாங்ஸ். அந்த ஜெர்மன் கல்ச்சர் வந்து காமன் பீப்புள் கிட்ட இருந்தால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ காமன் பீப்புள் கிட்ட எந்த ரூபத்தில் இருக்குது அப்படின்னா அது ஃபோக் சாங் மூலியமாக தான் இருக்குது, நாட்டுப்புற பாடல்கள் மூலியமாக இருக்குது, ஃபோக் போயட்ரியில் இருக்குது, ஃபோக் டான்ஸஸில் இருக்குது. இதுதான் வந்துட்டு உண்மையான ஒரு நேஷன் அப்படின்ற அந்த ஸ்பிரிட்டை வந்து கொண்டு வரும். இதுதான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜில் வோக்ஸ்கெய்ஸ்ட். வோக்ஸ்கெய்ஸ்ட் அப்படின்றது நேஷ்னல் கெய்ஸ்ட், அதாவது வந்து நேஷ்னலிசம். ஓகே. ஸோ இந்த ஃபீலிங்ஸை கொண்டு வர்றது எதுனா த்ரூ த ஃபோக் சாங்ஸ், ஃபோக் போயட்ரி அண்ட் ஃபோக் டான்சஸ் அப்படின்னு ஜோகன் சொல்கிறார். ஸோ கலெக்டிங் அண்ட் ரெக்கார்டிங் தீஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபோக் கல்ச்சர் வாஸ் எசென்ஷியல் டு த ப்ராஜெக்ட் ஆஃப் நேஷன் பில்டிங். அதனால் இந்த ஃபோக் சாங்ஸ், ஃபோக் போயட்ரி, இந்த ஃபோக் டான்ஸஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா கலெக்ட் பண்ணணும். வில்லேஜாக போய் கலெக்ட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே. ரெக்கார்ட் பண்ணி அதை நம்ம வந்து ஃபோக் கல்ச்சர் அப்படின்னு வந்து கொண்டு வரணும். இதுதான் மிக முக்கியமான எசென்ஷியல் திங், மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். ஒரு நேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு இந்த ஜெர்மன் ஃபிலாசபர் ஜோகன் சொல்கிறார். The emphasis on vernacular language and the collection of local folklore was not just to recover an ancient national spirit, but also to carry the modern nationalist message to large audiences who were mostly illiterate. So in the vernacular language அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து பேசக்கூடிய ஒரு மொழி, அதுதான் வந்து வெர்னாக்குலர் லாங்குவேஜ் இல்லைனா ரீஜனல் லாங்குவேஜ். அந்த வெர்னாக்குலர் லாங்குவேஜில் அந்த லோக்கல் ஃபோக்லோர், அதாவது இந்த ஃபோக் டான்ஸ், ஃபோக் ஸ்டோரிஸ், ஓகே, இந்த ஃபோக் சாங்ஸ், இதையெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த கலெக்ஷன் வந்துட்டு இந்த ஏன்ஷியன்ட் நேஷ்னல் ஸ்பிரிட்டை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது. அதாவது அந்த ஏன்ஷியன்ட், அந்த பழமையான விஷயங்களை வந்துட்டு மீட்கிறதுக்காக மட்டும் இல்லை. இது வந்து இந்த மாடர்ன் நேஷ்னலிஸ்ட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது மூலியமாக மெசேஜை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இந்த ஃபோக்லோர் மூலிமா இந்த மாடர்ன் நேஷ்னலிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா மெசேஜை வந்துட்டு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த லார்ஜ் ஆடியன்சஸ், அது யாருன்னா ரொம்ப மோஸ்ட்லி வந்து இல்லிட்ரேட்டாக இருக்காங்க இல்லையா, படிக்காதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஃபோக்லோர் மூலிமா இந்த மாடர்ன் நேஷ்னலிஸ்ட், இந்த நேஷன் ஸ்டேட்னா என்ன, நேஷ்னல் ஃபீலிங்னா என்ன அப்படின்ற இந்த மெசேஜஸ் எல்லாம் இவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. திஸ் வாஸ் எஸ்பெஷலி ஸோ இன் த கேஸ் ஆஃப் போலண்ட், which had been partitioned at the end of the 18th century by the Great Powers, ரஷ்யா, புருஷியா அண்ட் ஆஸ்ட்ரியா. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆஃப்டர் 1815 இந்த ட்ரீட்டி ஆஃப் வியனாவில் சில பவர்ஃபுல் கண்ட்ரிஸ், இந்த கிரேட் பவர்ஸ், இந்த ரஷ்யா, புருஷியா, ஆஸ்ட்ரியா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த
நெப்போலியன் அனெக்ஸ் பண்ண அந்த டெரிட்டரிஸ் ஆஃப்டர் நெப்போலியன் அவங்களுக்குள்ளே வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த ஃப்ரான்ஸ் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த பவுண்ட்ரியை செட் பண்ணிவிட்டு அந்த மற்ற டெரிட்டரிஸ் எல்லாம் இவங்க வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த போலாண்டுடைய ஒரு பார்ட்டு வந்து ரஷ்யாவுடைய கண்ட்ரோலுக்கு போகும். போலாண்டில் இந்த கல்ச்சுரல் நேஷ்னலிசமை கொண்டு வருவாங்க. அதுதான் என்னது, ரொமான்டிசிசம். Even though Poland no longer existed as an independent territory, national feelings were kept alive through music and language. போலாண்ட் வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு இண்டிபெண்ட் டெரிட்டரியாக கிடையாது. ஆனால் இருந்தாலும் இந்த நேஷ்னல் ஃபீலிங்ஸை வந்து கெப்ட் அலைவ், அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஃபீலிங்ஸை வந்து வச்சுட்டு தான் இருந்தாங்க. அந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு மியூசிக் இருக்கும். அந்த போலாண்ட் உடைய லாங்குவேஜ் என்னதுன்னா போலிஷ். ஸோ அந்த லாங்குவேஜை வந்துட்டு மூலிமா இந்த நேஷ்னல் ஃபீலிங்ஸை வந்துட்டு இவங்க கீப்பப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. காரோல் கோபின்ஸ்கி ஃபார் எக்ஸாம்பிள் celebrated the national struggle through his operas and music, turning folk dances like the Polonaise and mazurka into nationalist symbols. காரோல் கோபின்ஸ்கி இவர் ஒரு பர்சன், இந்த மியூசிக் கம்போசர். இவர் வந்து இந்த நேஷ்னல் ஸ்ட்ரகிளை எப்படி கொண்டு வந்தார், எப்படி பண்ணார் அப்படின்னா த்ரூ இஸ் ஓப்ராஸ் அப்படின்னா ஒரு இசை நாடகம். அதாவது மியூசிக்லேயே வந்து அந்த ஸ்டோரியை வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஓப்ராஸ். ஈவன் ஓப்ரா ஹவுஸ் அப்படின்னா அது ஒரு தியேட்டர் மாதிரி இருக்கும். அந்த தியேட்டரில் இசை நாடகம் வந்து நடத்துவாங்க. அதாவது இந்த மியூசிக் மூலமாகவே அந்த ஸ்டோரியை வந்து அந்த ஃபோக் ஸ்டோரியை வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஃபோக் டான்ஸஸ் இதையும் தன்னுடைய நேஷ்னல் ஸ்ட்ரகிளுக்கு இவர் பண்ணார். இந்த ஃபோக் டான்ஸஸ் எது அப்படின்னா போலனைஸ் அந்த போலாண்டை சேர்ந்த ஒரு நேஷ்னல் ஃபோக் டான்ஸ். அண்ட் மசூர்கா இதுவும் அந்த போலாண்டு சேர்ந்த அந்த ஃபோக் டான்ஸஸ் தான். இதை நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த டான்ஸை நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் வந்துட்டு இவர் நேஷ்னலிஸ்ட் சிம்பிளாக இவர் வந்து எடுத்துக்கிறாரு. அது மூலிமா இந்த நேஷ்னல் ஸ்ட்ரகிள், இந்த நேஷ்னல் ஃபீலிங்ஸை வந்து இவர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறார். லாங்குவேஜ் டூ பிளேட் அன் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் டெவலப்பிங் நேஷ்னலிஸ்ட் சென்டிமெண்ட்ஸ். லாங்குவேஜும் இந்த நேஷ்னலிஸ்ட் சென்டிமெண்ட்ஸை, இந்த நேஷ்னல் ஃபீலிங்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான பங்கு வகிச்சிச்சு. ஆஃப்டர் ரஷ்யன் ஆக்குபேஷன் த போலிஷ் லாங்குவேஜ் வாஸ் ஃபோர்ஸ்ட் அவுட் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் த ரஷ்யன் லாங்குவேஜ் வாஸ் இம்போஸ்டு எவ்ரிவேர். போலாண்டு வந்து ரஷ்யன் கண்ட்ரோலுக்கு வந்த பின்னாடி இந்த ரஷ்யன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போலிஷ் லாங்குவேஜை வந்து இந்த ஸ்கூல்ஸ்லேருந்து என்ன ரிமூவ் பண்ணிடுறாங்க. எல்லாரும் ரஷ்யன் லாங்குவேஜில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன் 1831 an armed rebellion against Russian rule took place which was ultimately crushed. ஸோ 1831 இந்த ரிபல்லியன் அப்படின்னா அந்த ரூலிங்கை எதிர்த்து புரட்சிகரமாக போராடுறாங்க இல்லையா, வித் ஆர்ம்ஸ் வெப்பன்ஸோட போராடுறவங்களே தான் ரிபல்லியன் சொல்லுவோம். அதாவது வந்து த்ரூ த வைலண்ட் வே, அதுதான் வந்து ரிபல்லியன். அவங்க இந்த ரஷ்யன் ரூலுக்கு வந்து எதிர்த்து இவங்க வந்து போராடுறாங்க. ஆனால் அதை இந்த ரஷ்யன் ரூல், அந்த அத்தாரிட்டிஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள க்ரஷ் பண்ணிடுறாங்க. அதாவது கம்ப்ளீட்டாக அவங்க வந்து நசுக்கப்படுறாங்க. Following this, many members of the clergy in Poland began to use language as a weapon of national resistance. Many members in the clergy அப்படின்னா church people like priest, bishops இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த போலாண்டில் போலிஷ் லாங்குவேஜை ஒரு வெப்பனாக, ஒரு கருவியாக இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. போலிஷ் வாஸ் யூஸ்ட் இன் சர்ச் கேதரிங்ஸ் அண்ட் ஆல் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். போலிஷ் லாங்குவேஜ், ஏன்னா ரஷ்யன் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஸ்கூல்ஸ்லாம் வந்து அந்த லாங்குவேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு ரஷ்யன் லாங்குவேஜில் தான் படிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளர்ஜி பீப்புள், அதாவது சர்ச் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லாங்குவேஜை வெப்பனாக வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரஷ்யாவுக்கு எதிர்த்து போராடுறதுக்கு இந்த லாங்குவேஜ், இந்த போலிஷ் லாங்குவேஜை இவங்க வெப்பனாக
அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரியல் வெப்பன்ஸை இந்த ரிபலியன்ஸ் யூஸ் பண்ணி ரஷ்யனுக்கு அகெயின்ஸ்டாக போராடினது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டாக க்ரஷ் பண்ணிட்டாங்க. போலிஷ் லாங்குவேஜை இந்த சர்ச் கேதரிங்ஸ், அதாவது மாஸ், அதே போல் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதெல்லாம் வந்துட்டு இந்த போலிஷ் லாங்குவேஜில் தான் சொல்கிறாங்க. ஆஸ் எ ரிசல்ட் a large number of priests and bishops were put in jail or sent to Siberia by the Russian authorities as punishment for their refusal to preach in Russian. So in the church people, முக்கியமாக இந்த priest and bishops, priest அப்படின்னாக்கா வந்துட்டு அந்த ரிலீஜியஸ் செரிமனிஸ் எல்லாம் நடத்தக்கூடிய அந்த சர்ச்சை சேர்ந்த அந்த ஃபாதர்ஸ் தான் வந்து priest. பிஷப்ஸ் அப்படின்னாக்கா ஒரு ஹை பொசிஷன், அதாவது இவங்க வந்து பல சர்ச்சுக்கு வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு சர்ச்சுக்குள்ளே அந்த ரிலீஜியஸ் செரிமனிஸ், இந்த மாஸ், இந்த ப்ரேயர் இதெல்லாம் வந்து நடத்தி வைக்கிறவர் ப்ரீஸ்ட். பிஷப்ஸ் அப்படின்றவர் யாருன்னா, அவர் பல சர்ச்சுக்கு ரெஸ்பான்சிபிள். ஒரு சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய சர்ச்சுக்கெல்லாம் அவர் தான் வந்து பொறுப்பாக இருப்பார், அவர் தான் வந்து ரெஸ்பான்சிபிள். இவங்க இந்த ரஷ்யன் லாங்குவேஜில் இந்த செரிமனி, இந்த சர்ச் மாஸெல்லாம் நடத்தாமல் போலிஷ் அவங்களுடைய லாங்குவேஜில் நடத்துறது இந்த ரஷ்யன் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரஷ்யன் அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது இந்த ரஷ்யாவே ரூல் பண்ணிகிட்டு இருந்த அந்த ரூலர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. எந்த மாதிரி பனிஷ்மெண்ட் அப்படின்னா, இந்த ப்ரீஸ்டையும் பிஷப்ஸையும் ஒன்று ஜெயிலில் போட்டாங்க, அப்படி இல்லைன்னா சைபீரியாவுக்கு எக்ஸைல் பண்ணிடுறது, அங்கே வந்து அமுச்சு வச்சுட்டாங்க. த யூஸ் ஆஃப் போலிஷ் கேம் டு பி சீன் அஸ் எ சிம்பிள் ஆஃப் த ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட் ரஷ்யன் டாமினன்ஸ். இந்த போலீஸ் அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இதை வந்து சிம்பிளாக வந்துட்டு இவங்க எடுத்துக்கிறாங்க, இதை ஒரு வெப்பனாகவும் எடுத்துக்கிறாங்க. அகெயின்ஸ்ட், அதாவது ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட், போராட்டம் யாருக்கு எதிர்த்து, ரஷ்யன் டாமினன்ஸ், அதாவது ரஷ்யாவுடைய ஆதிக்கத்துக்கு எதிர்த்து இந்த போலிஷ் லாங்குவேஜை ஒரு சிம்பிளாக எடுத்துக்கிட்டு இந்த போலாண்டு பீப்புள் போராடினாங்க. இங்கே பாக்ஸ் 1 கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து கிரிம் பிரதர்ஸ், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிரிம் பிரதர்ஸுடைய இந்த ஃபோக் டெய்ல்ஸ் எல்லாம் ரொம்பவே ஃபேமஸ், எனக்கெல்லாம் கூட ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும் அந்த ஸ்டோரிஸ் எல்லாம். ஃபோக் டெய்ல்ஸ் அண்ட் நேஷன் பில்டிங், இந்த ஃபோக் டேல்ஸ் மூலியமாகவே இந்த நேஷனை வந்து பில்ட் பண்ணுறாங்க, அந்த நேஷ்னல் ஃபீலிங்ஸை வந்து கொண்டு வராங்க. அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கிரிம்ஸ் ஃபேரி டேல்ஸ், இது ரொம்ப ஒரு ஃபெமிலியரான நேம். கிரீம் பிரதர்ஸ் அப்படின்னா 2 பேர், அவங்க பேர் வந்து ஜாக்கப் அண்ட் வெல்ஹெம் கிரிம். இவங்க ஜெர்மனில் ஹனாவ் அப்படின்ற ஒரு சிட்டியில் வந்து பிறந்தவங்க. 1785 ஜாக்கப்பும் 1786 வில்ஹெல்மும் ஜெர்மனில் ஹனாவு சிட்டியில் பிறந்திருக்காங்க. 2 பேருமே வந்துட்டு லா வந்து படிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று டெவலப் ஆகுது, என்னன்னா இந்த ஓல்டு ஃபோக் டேல்ஸ் எல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணணும், இந்த நாட்டுப்புற கதைகளெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று டெவலப் ஆகுது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 6 இயர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 6 வருஷமாக ஒரு வில்லேஜாக போய் ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் கிட்ட வந்து பேசி அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து ஃபேரி டேல்ஸாக வந்துட்டு இவங்க எழுதியிருக்காங்க. இது வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இவங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டோரிஸ் மூலிமா, பிரிண்டட் ஸ்டோரிஸ் மூலிமா இவங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸுக்கும் இதை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரிஸ் வந்து முக்கியமாக இந்த கிரிம்ஸ் ஃபேரி டேல்ஸ் வந்து இந்த சில்ட்ரனுக்கும் அடல்ட்ஸுக்கும் பெரியவங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு பாப்புலரான ஒரு ஃபேரி டேல்ஸ் இது. 1812 இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு கலெக்ஷன் ஆஃப் டேல்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த 2 பிரதர்ஸும் அதுக்கப்புறமா ஆக்டிவ் மெம்பர்ஸ் ஆயிடுறாங்க. எதுலன்னா லிபரல்ஸ், அதாவது லிபரல் பாலிட்டிக்ஸில் மெம்பராக ஆயிடுறாங்க, ஆக்டிவ் மெம்பர்ஸாக ஆயிடுறாங்க. அதனால் நிறைய மூமெண்ட்டெல்லாம் வந்து இவங்க நடத்துகிறாங்க. முக்கியமாக இவங்க எந்த மாதிரி மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் த ப்ரெஸ். ஏன்னா இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் 1815க்கு அப்புறம் வந்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, சென்சார்ஷிப்பை கொண்டு வராங்க. அந்த ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் வந்து இருக்காது. அந்த சென்சார்ஷிப் மூலயமா அந்த அத்தாரிட்டி, அதாவது இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் வந்துட்டு எதை பப்ளிஷ் பண்ணணும் எதை பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க.
அதுவும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கன்சர்வேட்டிவ்ஸ் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. மற்ற லாங்குவேஜ் எல்லாம் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இந்த கிரீம் பிரதர்ஸ் வந்து ஜெர்மன் கண்ட்ரியை சேர்ந்தவங்க. ஸோ அதனால் இந்த ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் வேணும் அப்படின்ற இந்த மூமெண்ட்ஸில் ஆக்டிவ் மெம்பர்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ணி போராடினாங்க. அதுக்குள்ளே இவங்க வந்து இந்த 33 வால்யூம் டிக்ஷனரியை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க ஜெர்மன் லாங்குவேஜில். இந்த கிரீம் பிரதர்ஸ் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் டாமினேஷன் வந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, இந்த ஜெர்மன் கல்ச்சருக்கு மிகப்பெரிய ஆபத்தாக தான் பார்த்தாங்க. திஸ் இஸ் த்ரெட். ஓகே, இந்த ஜெர்மன் கல்ச்சருக்கு மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக தான் இவங்க வந்து பார்த்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து நம்பினாங்க, இந்த ஃபோக் டேல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணாங்க இல்லையா, இதில் கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்ப்ரெஷன் ஆகியிருக்கு. அந்த ஸ்டோரிஸ் மூலிமா இந்த ஜெர்மன் ஸ்பிரிட் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகியிருக்கு, அதில் அழுத்தமாக வந்துட்டு சொல்லியிருக்கு அப்படின்றத வந்து இவங்க வந்து நம்புகிறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய அந்த ப்ராஜெக்ட் என்னது, இந்த ஃபோக் டேல்ஸ், இந்த ஃபேரி டேல்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறது கலெக்ட் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். ஏன்னா இந்த ஃபோக் டேல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இது மூலிமா இந்த ஜெர்மன் லாங்குவேஜை வந்து டெவலப் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் இது ஒரு விஷயமாகவும் இவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த ஃப்ரெஞ்சு டாமினேஷன், இந்த ஃப்ரெஞ்சுடைய இந்த ஆதிக்கத்துக்கு இது வந்து ஆப்போஸாக இருக்கும், ஓகே, அகெயின்ஸ்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஜெர்மன் லாங்குவேஜ், இந்த ஜெர்மன் கண்ட்ரிக்குன்னு ஒரு நேஷ்னல் ஐடென்டிட்டி இந்த ஃபேரி டேல்ஸ் மூலயமா கிடைக்கும் அப்படின்னு இவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் ஹங்கர், ஹார்ட்ஷிப் அண்ட் பாப்புலர் ரிவோல்ட் இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.